ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காங்கிரீட் சாப்டர் பார்ப்போம். ஸோ காங்கிரீட் அப்படின்றது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் காங்கிரீட். ஸோ காங்கிரீட்டில் என்னென்ன தேவை இருக்குன்னா சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட், வாட்டர். அதில் நம்ம தேவையான அட்மிக்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த காங்கிரீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதில் கிளாஸிஃபை பண்ணும்போது ஸ்ட்ரென்த் பேசிஸில் லோ, மீடியம், ஹை. 20 விட கம்மியாக இருந்த லோ, 20 to 40 மீடியம், ஹைனா மோர் தென் 40. ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகே, நான் நேம் சேக் அது மாதிரி வெயிட்டை வச்சோம். லைட் வெயிட், எக்ஸ்ட்ரா லைட் வெயிட், டென்ஸ், சூப்பர் ஹெவி, அது மாதிரிலாம் இருக்குது. நார்மலான நம்ம இதுக்கெலாம் வந்து 2500 நார்மலாக வச்சுருப்போம். லைட் வெயிட்னா 1800 ரேஞ்சில் இருக்கும். நார்மலாக தெரிஞ்சுக்க போதும். அந்த பேசிஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் வேணும்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுவோம்னா பேட்சிங், வேயிங் ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ். இதெல்லாம் வெயிட் மெஷர் பண்ணுறோம்ல அது. ஸோ அதில் வெயிட் பேட்சிங்கும் பண்ணுவோம், வால்யூம் பேட்சிங்கும் பண்ணுவோம். எல்லா மெட்டீரியல் வெயிட் பேசிஸில் எடுத்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அது யூஸ் ஆகும். இது வந்து ஸ்டாண்டர்ட் கார்ஜ் இருக்கும், 35 லிட்டர் சைஸ் இருக்கக்கூடிய கார்ஜ் இருக்கும். சிமெண்ட்டில் அந்த பின் ஒன்று இருக்கும், 35 லிட்டர் சைஸு. அதை வச்சு நம்ம எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வால்யூம் பேட்சிங் பண்ணுறது ஸ்மால் ஒர்க் இருக்குது. நம்ம நார்மல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதில் தான் நம்ம வந்து அந்த வால்யூம் பண்ணும்போது நம்ம இந்த மாய்ஸ்சர்லாம் இருக்கிறது தான் கரெக்டாக அக்கௌண்ட் பண்ணிக்கணும். அதில் முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ ரெண்டாவது மிக்சிங் பண்ணும்போது நல்ல ப்ராப்பராக யூனிஃபார்ம் மிக்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ஹேண்ட் மிக்சிங் பண்ணலாம், மிஷின் மிக்சிங் பண்ணலாம். 2 மினிட்ஸுக்கு சஜஸ்ட் அப்படின்னா 2 மினிட்ஸுக்கு டைம் தேவைப்படும் மிக்சிங்க்கு. அந்த ட்ரம்மில் ரெவல்யூஷனுக்கு வந்து 20 ரெவல்யூஷன் தேவை. IS 456 படி கொடுத்துருக்கு, தெரிஞ்சுக்கணும். 2 மினிட்ஸ்ன்றது தெரிஞ்சுக்கணும், IS 456 படி. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக பேனு, வீல் பேரோஸ், டவர் பக்கெட், டம்ப் ட்ரக், பம்பு, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். டிரான்சிட் மிக்சர், பெல்ட் கன்வேயர்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் இதில் நம்மளுக்கு இப்போ நிறைய மீட்டரில் RMCயில் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த பம்பபிள் காங்கிரீட் தான். காங்கிரீட் பம்ப், சென்ட்ரிஃபியூகல் பம்ப் யூஸ் பண்ணக்கூடியதான். அதில் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப் மோட்டார், சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக ஹரிசானல் டிஸ்டன்ஸ் வெர்டிகலாக வந்து எவ்வளோ தூரத்துக்கு ரைட் பண்ணணும், 80 மீட்டர் ஹைட் வரைக்கும் போகும். ஹரிசானலில் எவ்வளோன்னா 400 மீட்டர் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஹரிசானலில் 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால் அதை பம்ப் பண்ண முடியும். அப்புறம் பிளேசிங், ப்ராப்பரான லொக்கேஷனில் அதை பிளேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் மற்றதெல்லாம் நம்ம பிளேசிங் பற்றி அந்த ரீபாரோட லொக்கேஷனில் மாறக்கூடாது, அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். ஓகே, பட் அண்டர் வாட்டர் காங்கிரீட்டுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி ட்ரெமி பைப், இந்த காங்கிரீட்டுக்குள்ளே அந்த பைப்போட எண்டு காங்கிரீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியில் எடுத்துடக்கூடாது. ஸோ அந்தக்குள்ளேயே வச்சு நம்ம காங்கிரீட்லாம் கொட்டிக்கிட்டே வருவாங்க. ஸோ இது பேர் ட்ரெமி பைப். பட் இதில் வந்து நம்ம போய் டேரெக்டாக போய் இங்கே போய் காம்பேக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக் அதுவே செட் ஆகும். ஸோ அப்போ நல்லாவே ஒர்க்கபிளான காங்கிரீட்டாக இருக்கணும். ஸோ ஸ்லம்ப் வலி ஹையராக இருக்கணும், 150லேருந்து 200 mm வரைக்கும் நல்லாவே ரொம்ப கொஞ்சம் நல்லா ஒர்க்கபிளாக இருக்கணும், சீக்கிரமாக செட் ஆகணும். மோஸ்ட்டாக இதில் ஹை அலுமினியம் சிமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு காம்பேக்ஷன் பண்ணுற ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏர் வாய்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம என்ன மெத்தடில் ஏர் வாய்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம படிச்சோம் 1% இருந்தால் 5% ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகிருன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நிறைய இது ஹேண்ட் ராடிங் இருக்குது, நம்ம மேனுவலாக பண்ணுறது. அப்புறம் பை கிவிங் த ஷாக் அண்ட் ப்ரெஷர், மெக்கானிக்கல் வைப்ரேட்டர், நீடில் வைப்ரேட்டர், இந்த மாதிரி நீடில் வைப்ரேட்டர், அப்புறம் ஷட்டர் வைப்ரேட்டர், அப்புறம் வந்து ஃபார்ம் ஷட்டர்னா ஃபார்ம் வைப்ரேட்டர், ஷட்டர் ஆர் ஃபார்ம் வைப்ரேட்டர் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது. சர்ஃபேஸ் வைப்ரேட்டர், இந்த மாதிரி ஃப்ளோர் இதுலாம் இருக்குன்னா சர்ஃபேஸ் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வைப்ரேட்டிங் டேபிள், இந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நம்ம லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங். ஃபைனலாக வந்து இந்த ட்ரோவலில் வச்சுட்டு நம்ம மேலே வந்து ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணுறது ஸ்க்ரீடிங் அண்ட் ஃப்ளோட்டிங். இதுக்கு பேர் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன கட்டை யூஸ் பண்ணுறது ட்ரோவலிங். அது ஃபைனலாக இது பண்ணோம், இந்த மாதிரி நீளமான கட்டை வச்சு பண்ணும்போது ஃப்ளோட்டிங் அப்படிமே சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பண்ணிடுவோம், அதுக்கு அடுத்து ஃபைனலாக தான் ட்ராவலிங், ஃபைனல் ஆக்ஷன் தான் ட்ராவலிங். தென் க்யூரிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா நம்ம உள்ளுக்கு ஹைட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும், வெளியில் ஒரு டெம்பரேச்சர் ஃபார்ம் ஆகும். ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம க்யூரிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சிமெண்ட் வந்து சாச்சுரேட்டடாகவே இருக்கணும், ஹென்ஸ் த போர்ஸ் ஷுட் பி ரிமைன் சாச்சுரேட்டடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஸ்ட்ரென்த்தை ஈஸியாக அட்டைன் பண்ணோம். ஸோ அதுக்காக மினிமம் க்யூரிங் பீரியட் எவ்வளோ சொல்லியிருக்கேன், 7 days. அது 90% ஹியூமிடிட்டியில் இருக்கணும். 27 degrees Celsius டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிற இடத்துல நம்ம மினிமம் எவ்வளோ நாள் க்யூரிங் பண்ணணும், 7 days பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் வாட்டர், நம்மளோட பைப்பை வச்சு ஓஸ் பைப்பை வச்சு அடித்து நம்ம பண்ணுவோம். அப்புறம் கன்னி பேக்ஸ், இது மாதிரி சாக்கு பையை கட்டி வச்சுருவோம். இப்போ பாண்டிங், இந்த மாதிரி மேலே டெரேஸ் இதுக்கெல்லாம் ரூஃப்லாம் இருக்குன்னா பாண்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம்.
அப்புறம் ஸ்டீம் க்யூரிங், சம் ப்ரீகாஸ்ட் எலமெண்ட் இது மாதிரி இருக்குன்னா ஸ்டீம் க்யூரிங்லாம் கொஞ்சம் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நல்லா ஹை ப்ரெஷரை கொடுத்துட்டு இந்த டெம்பரேச்சர்லாம் இருக்குது. உண்மையிலாம் அவங்க லெஃப்ட் ரைட்டில் வரும்னு நினைக்கிறேன், பார்த்துங்க. அந்த வேல்யூஸ் இதில் இல்லை, பட் இப்போ ரஃப் ஐடியாவாக தான் இருக்குது, பட் எக்ஸாக்ட் வேல்யூஸ்லாம் அதில் இருக்கும். ஸ்டீம் க்யூரிங் பண்ணும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் அதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 24 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்டீம் க்யூரிங் பண்ணிட்டோம்னா இதோட ஸ்ட்ரென்த் அட்டாச்மெண்ட் வேகமாக இருக்கும். ஆனால் சீக்கிரமாக நடக்கிறது சீக்கிரமாக போயிடும்ல, அதனால் இதில் வந்து இதோட பாண்ட் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சில நெகட்டிவிட்டி இருக்குது இதில். பட் ஆனால் அட்டைன்மெண்ட் வந்து வேகமாக நடக்கும் இதில் ஸ்டீம் க்யூரிங்கில். கொஞ்சம் அந்த ஸ்டீம் க்யூரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் பாயிண்ட்ஸ் இருந்தால். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ காங்கிரீட் ரெடி பண்ணியாச்சு. இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம்னா காங்கிரீட் அப்படின்ட்டு ஒரு மெம்பர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் அடுத்து முக்கியமான எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, இம்பார்ட்டன்ட் பேராமீட்டராக தெரிஞ்சுக்கிறது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படின்னா இது ஆப்ரஹாம் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது, குறையும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அதிகமாச்சுன்னா ஸ்ட்ரென்த்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். பட்டு இதில் அவங்க ஓகே தான், அதை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஓகே, மற்றதான் ஓகே, நோ ப்ராப்ளம். இது மட்டும் ஃபார் ஃபுல்லி காம்பேக்டட் காங்கிரீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ, அவ்வளோதான். தென் இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட்டை செக் பண்ணுறதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும். செக்னு இல்லை, அது பேர் என்ன, அதுலேருந்து அதோட காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு அந்த வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ என்ன டெஸ்ட், ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன் டெஸ்ட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இதில் கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த்னு ஒரு வேல்யூ சொல்லுவோம், FCK அப்படின்னு. ஏன்னா அது நம்ம டெஸ்ட் பண்ணுறது ஒரு 5% ஆஃப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் பிலோ. நம்ம டெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 5% ஆஃப் ஒரு 5% காங்கிரீட் தான் அந்த நம்ம எதிர்பார்க்குற அந்த ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்தோட FCK-வோட கம்மியாக இருக்கும். அதை வந்து கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் அடிக்கடி RCCயில் பார்த்துருப்போம். ஓகே, இந்த கிராஃப்லாம் தெரிஞ்சுக்கணும். பட் ஓகே, ப்ராபபிலிட்டி படி நம்ம அதை பார்க்கும்போது ஒன்லி இந்த 5% ப்ராபபிலிட்டி மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் வரலாம், நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் வரலாம். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், FT = FCK, பின்னாடி மிக்ஸ்டிஸ்னு படிப்போம், FCK + KS. இந்த 5% அப்படின்றதுக்காக அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோஎஃபிஷியன்ட் 1.65. இந்த S ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், FCK-னா ஆவரேஜ் ஸ்ட்ரென்த்து, FT-னா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்து. ஓகே, நான் ரைட்டாக தெரிஞ்சுங்க. இதில் வந்து 150 mm சைஸுக்கு க்யூப் நம்ம ரெடி பண்ணுவோம். இது ரெடி பண்ணும்போது ஈச் லேயர் ஒரு 3 லேயர் நார்மலாக போடுவோம். அதில் வந்து ஒவ்வொரு லேயரும் 35 டைம்ஸ் வந்து நம்ம வந்து 16 mm டயாமீட்டர் அண்ட் 600 mm டயாமீட்டருக்கு டேம்பிங் ராடை வச்சு டேம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து இந்த டெம்பரேச்சர் படிச்சிங்க, இது முக்கியம். 90% ஹியூமிடிட்டி, 27 டிகிரி செல்சியஸ் கேட்டிருக்கு. ஸோ இது பண்ணும்போது நம்ம லேபரேட்டரியில் தான் பண்ணுறோம். 27 ± டிகிரி செல்சியஸாக இருக்கணும், 90% ஹியூமிடிட்டி இருக்கணும். அப்போ தான் இந்த டெஸ்ட் பண்ணணும். இது வந்து தீஸ் ஆர் இன்னும் 7 days ஸ்ட்ரென்த்து செக் பண்ணுவோம்னா பண்ணுவோம்னா நம்ம 28 days செக் பண்ணுறது தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்து. அந்த CTM டெஸ்டிமேஷன் பண்ணுவோம். அது லோடிங் வந்து 14 MPa/min ஏற்றப்பில். ஓகே, 3 ஸ்பெசிமென் எடுத்துகிட்டு யூனிஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் சைடில் இந்த லேட்டரல் கன்ஸ்ட்ரெயின்லாம் கொடுக்கக்கூடாது. யூனிஆக்சியல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இது மேபி ரவுண்டட் ஆஃப் நியர், அதுதான் தேவையில்ல விட்டுருங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து ஹைட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ UK இதுகளெல்லாம் மற்ற இடத்துலலாம் UK யூஎஸ்ஏன்னு நினைக்கிறேன், ரைட். இப்போ அங்கெல்லாம் வந்து அவங்க சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்ம UK நம்ம இதெல்லாம் சிலிண்டர் யூஸ் பண்ணுவோம், USA தான் சிலிண்டர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம க்யூப் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இதில் வந்து ஹைட் எஃபெக்ட் இருக்கிறனால, சிலிண்டர் எஃபெக்ட் இருக்கிறனால உனக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ இதை தாங்க சொல்லியிருப்பாங்க. L/B ரேஷியோ, லென்த்து ஹைட் அதிகம், லென்த்னா ஹைட் இங்கே Lன்றது, இது 1 அப்படின்றது தான் க்யூப். ஸோ அதுவாக இருந்தால் ஸ்ட்ரென்த்தும் அதே அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்காது. பட் ஆனால் லென்த் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, L/B ரேஷியோ லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா உனக்கு வந்து நார்மலாக வந்து 150 mm சைஸ் க்யூப் நீ வச்சுக்கோங்க. இது 100 mm க்யூபு, இது 300 mm சிலிண்டர், அப்படியே வச்சுக்கோங்க 300 mm. ஸோ சைஸ் வந்து குறையுது அப்படின்னா நமக்கு சைஸ் 100 mm க்யூப்பும் போடுவாங்க. அந்த மாதிரி குறையுதுன்னா உனக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், 50% இன்க்ரீஸ் ஆகும். 1.5 டைம்ஸ் க்யூப் ஸ்ட்ரென்த்தோட 5% ஆகும். சரி, செக் பண்ணணும். அங்கே 50% இருக்காது நினைக்கிறேன், 5% நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணட்டும். 1.5 1.05 டவுட் இருக்குது, பார்த்துக்கணும். அப்புறம் வந்து இப்போ 300 mm சிலிண்டர் போகிறோம் அப்படின்னா சைஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்து குறையும். க்யூப் சிலிண்டரை கம்பேர் பண்ணும்போது 80% தான். ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. க்யூப் ஸ்ட்ரென்த் அப்படின்றது சிலிண்டரிக்கல் ஸ்ட்ரென்த்தில் 1.25 டைம்ஸு. இதுவே சிலிண்டர் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னா க்யூப் ஸ்ட்ரென்த்தில் 0.8.
ஸோ இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக அங்கே எழுதியிருப்போம், நல்லா பார்த்துங்க. எதுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம்? எஃப்சிகேவுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். ஓகேவா? அந்த கியூப் ஸ்ட்ரென்த்தில் 0.8 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிலிண்டரோட ஸ்ட்ரென்த். ஓகே, மறந்துடுவீங்க. இதில் எஃப்சிகேன்னு போடணும், 1/0.8 போடும்போது 1.25 எஃப்சின்னு வரும். ஸோ எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்து எழுதிக்கணும். நம்ம அது எப்படி கேட்குறோம் அதுக்கேற்ற மாற்றிக்கணும் அதில். ஸோ இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் ஆர்சிசியில் கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஓகே. ரெண்டாவது ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த், பெண்டிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். ஸோ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிசம் மாதிரி ரெடி பண்ணி இந்த 2 பாயிண்ட் ப்ராப்ளம் கொடுப்பாங்க. இங்கே 2 பாயிண்ட் லோடுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ரியாக்ஷன் டெவலப் ஆகும். இதை வச்சு 4 பாயிண்ட் லோடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுபடி நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனில் கிராக் விழுந்த ஒரு ஃபார்மில் ஏன்ற போர்ஷனு 1/3 போர்ஷனாக பிரிச்சிடும். ஓகேங்களா? 1/3 போர்ஷனாக பிரிச்சிடும் ஃபுல் லென்த்தை. ரெண்டாவது போர்ஷனில் இருந்தால் இன்னொரு ஃபார்மில். ஸோ அதை வச்சு இங்கே பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஏ மோர் தென் 200 இருந்துச்சுன்னா சென்ட்ரல் போர்ஷனு, அந்த இடத்துல விழுந்துச்சுன்னா இந்த ஃபார்மில் PL/PD² அப்படின்ற மாதிரி. அதுவே இன்பிட்வீனில் எங்கிட்ட விழுந்துச்சுன்னா 3PA/BD² தான். இந்த மாதிரி 2 ஃபார்முலா இருக்குது. நம்ம அந்த ஷார்ட் நோட்ஸில் எழுதியிருக்கோம். இது கொஞ்சம் கேட்பாங்க. ஃபார்முலாலாம் அதில் கேட்கறக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஸ்ப்ளிட் டென்ஷன் ஸ்ட்ரென்த். இப்படி சிலிண்டருக்கு டயமெட்ரிக்கலாக வைக்கணும் லோடை. டயமெட்ரிக்கலாக வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு லோடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு லோடு கொடுக்கணும். ஸோ இப்படி லோடு கொடுக்கும்போது அதுக்குரிய ஃபார்முலா வந்து 2P/πdl, P/πdl/2 அதுமாதிரி வச்சுக்கோங்க. பாதியாக உடையும், பாதியாக உடையும். இந்த பீஸ் தனியாகவே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க. அதனால் இது லேட்டரலாக இந்த பீஸ் வந்து லேட்டரலாக டென்ஷன் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். லேட்டரலாக டென்ஷன், அதனால் இது லேட்டரல் டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே. ஸோ ஆனால் இது வந்து நம்ம கொடுக்குறது என்ன டைப் ஆஃப் லோடிங் கொடுப்போம்? கம்ப்ரஷன் லோடிங் கொடுப்போம். ஸோ இதில் நம்ம வந்து டைரக்ட் டென்ஷன் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ண மாட்டோம். அதுக்கு அந்த பிரிக்கெட்லாம் ரெடி பண்ணணும். பட் அதுதான் ரொம்ப லோவர் ஸ்ட்ரென்த். காங்கிரீட்டுக்கு வந்து எந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும்? டைரக்ட் டென்ஷன், ஸ்பிளிட் டென்ஷன் அதுக்கு அடுத்து ஹையராக இருக்கும். மாடுலஸ் ஆஃப் ஃப்ளக்சுரல் டென்ஷன் ஸ்ட்ரென்த், ஃப்ளக்சுரல் டென்ஷன் ஸ்ட்ரென்த் மாடுலஸ் ஆஃப் ரப்ச்சர் படிச்சிருப்போம். சிக்மா CBT காங்கிரீட்டின் பெண்டிங் டென்ஷன். அப்புறம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் காங்கிரீட்டுக்கு அதிகம். அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்றதெல்லாம் போக கொஞ்சம் வீக்காக இருக்கும். தென் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த காங்கிரீட். காங்கிரீட்டோட இப்போ இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த் 3 ஸ்ட்ரென்த்து சொல்லியிருக்கோமா? ஸ்ப்ளிட் டென்சைல், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, ஃப்ளக்சர் ஸ்ட்ரென்த். இது என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, சைஸ் ஆஃப் த ஸ்பெசிமென். ஆமாம், நம்ம மாற்றும் போது மாறுச்சு, தெரிஞ்சதுங்களா? சைஸ் ஆஃப் த ஸ்பெசிமென் பெருசாச்சுன்னா ஸ்ட்ரென்த் வந்து குறையுது ஆட்டோமேட்டிக்காக. மாய்ஸ்சர் கண்டென்ட் பார்ஷியலி சேச்சுரேட்டடாக இருக்கணும், ரொம்ப தண்ணியில் இருக்கக்கூடாது. அப்போ அது ஒரு ஃபேக்டரு. ஏர் வாய்ஸ் அதிகமாக ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். ரேட் ஆஃப் லோடிங் வந்து நம்ம அதிகப்படுத்தினா ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஏஜ் ஆஃப் காங்கிரீட்டோட ஏஜ் ஆக ஸ்டார்டிங் 1 இயர்க்குள்ளே தான் நம்ம க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஸ்ட்ரென்த் குறையும். ஏஜ் ஆக க்ரீப்லாம் நடக்கும்னு சொன்னால் ஸ்ட்ரென்த் குறையும். டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன் நல்லா காம்பேக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வாய்ட்ஸ் வந்து குறையும். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டைப் ஆஃப் அக்ரிகேட் கவனிங். இதெல்லாம் நிறைய பாயிண்ட் காமன் சென்ஸ் எழுதுறது. இதில் ரொம்ப போய்ட்டு இது அதுன்னு ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. முன்னாடி சொன்ன சைஸ் ஆஃப் ஸ்பெசிமென் வச்சுக்கோங்க. இப்போ 150 mm கியூபுக்கு பதிலாக அதை கம்மியான சைஸ் யூஸ் பண்ணால் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அதிகமான லோடு எடுத்துக்கிற மாதிரி அதிகமாக ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை விட பெரிய சைஸுக்கு பண்ணால் சிலிண்டரோட ஸ்ட்ரென்த் எடுத்துட்டிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் சிலிண்டர்னஸ் எஃபெக்ட். இதில் டைப் ஆஃப் அக்ரிகேட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து ஆங்குலர் அக்ரிகேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தான் ஆங்குலர் அக்ரிகேட் நல்லா பாண்டிங் ரஃப்பாக இருக்கும், வாய்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சிமெண்ட் பேஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்குறோம். அதனால் அதுக்கு தான் ஸ்ட்ரென்த் அதிகம். முன்னாடியே பார்த்துருக்கோம். ரவுண்ட் அக்ரிகேட் கிடையாது. ஸோ வெல்கிரேடட் அக்ரிகேட்லேயும் வாய்ட்ஸ் லெஸ்ஸராக இருந்திருக்கும், நல்லாவே பேக் பண்ணியிருப்போம். வெல்கிரேடட்னா நல்லா பேக்கிங் நல்லா நடந்திருக்கும். ஸோ அதனால் அதுக்குமே ஸ்ட்ரென்த்து அதிகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சு அப்படின்னா அது மட்டும் கிடையாது. அடுத்த முக்கியமானது ஒர்க்கபிலிட்டி. நம்ம எந்த அளவுக்கு ஈஸ் டியூரிங் மிக்சிங், பிளேசிங் அண்ட் காம்பேக்ஷன். நம்ம எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு பார்க்குறோம். கவனிங்க. இப்போ நம்ம ஒர்க்கபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுவே ஃப்ளோ ஆகிட்டு அந்த காங்கிரீட் அதுவே ஃப்ளோ ஆகிட்டு போய் நீட்டாக செட் ஆகிடும். அங்கே போய் நம்ம போய் காம்பேக்ஷன் அதிகமாக பண்ண தேவையில்லை. காம்பேக்ட் எஃபோர்ட் கம்மியாக இருந்தால் போதும், வாய்ட்ஸும் கம்மியாயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஒர்க்கபிலிட்டின்றது டைரெக்டாகவே ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நம்ம வந்து ஒர்க்கபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா காம்பேக்ஷன் எஃபோர்ட் கம்மியாயிரும், வாய்ட்ஸும் கம்மியாயிரும், நல்லாவே பேக்கிங் நடக்கும். பட் ரொம்ப அப்போ ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றினா வாட்டர் சிமெண்ட் அச்சீவ் ஆகும் அப்படின்னா அது ஸ்ட்ரென்த்தை வீக்கன் ஆகிடும். ஸோ அதான் ஆப்ரஹாம் லா அது பார்த்தோம்னா அது சொல்லியிருக்கு. சரி, இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதோட ஒர்க்கபிலிட்டியை ஃபஸ்ட்டு வாட்டர் கண்டென்ட் அதிகப்படுத்தினா ஒர்க்கபிலிட்டி என்ன ஆகும்? ஆமாம், அதிகமாகும். தண்ணி அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கும், ரைட்டு.
இங்கே ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசலை, புரியுதுங்களா? அது எந்த அளவுக்கு சிம்பிளி ஒர்க்கபிலிட்டினா வெறும் தண்ணியாக இருக்குன்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. அது எப்படி ஹோமோஜினியஸ் மிக்ஸாக அது ஒர்க் பண்ணுறதுக்கும் இதில் ரெண்டுது கன்சிஸ்டன்சி முக்கியம், ஹோமோஜினிட்டி முக்கியம். தண்ணியாகவும் இருக்கணும், அது மிக்சராகவும் இருக்கணும். சும்மா லிங்க் காங்கிரீட்டாக சும்மா கல்லுக்கெல்லாம் மட்டும் இருக்கக்கூடாது, தண்ணி நிறைய ஊற்றினாவே ஒர்க்கபிள் காங்கிரீட் அந்த மாதிரி மீனிங் கிடையாது. 2 பேராமீட்டர், ஹோமோஜினியஸ் அண்டு கன்சிஸ்டன்சி, இந்த 2 பேராமீட்டருமே இதில் முக்கியம். 2 காம்போனன்ட்ஸ் ஆக்சுவலாக இதோட ஒர்க்கபிலிட்டி 2 காம்போனன்ட், ஹோமோஜினிட்டி அண்டு கன்சிஸ்டன்சி. ஹோமோஜினா எல்லாமே ஃபைன் கிரேட், கோர்ஸ் கிரேட், பேஸ்ட் எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். அது கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளோ ஆகும், அப்படி இருக்கணும். டெக்ஸ்சர் ஆஃப் அக்ரிகேட், ஸ்மூத் டெக்ஸ்சர், ஆமாம், ஈஸியாக ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும், இப்போ அதுக்கு ஒர்க்கபிலிட்டி அதிகம், ரைட்டு. சைஸ் ஆஃப் அக்ரிகேட், இதில் கோர்ஸ் அக்ரிகேட் அதிகமாக இருக்குமா, ஃபைன் அக்ரிகேட் அதிகமாக பண்ணணும்னா ஆக்சுவலாக 2 அக்ரிகேட் வேணும். பட் இப்போ கோர்ஸ் அக்ரிகேட் எடுத்தோன்னா அது சர்ஃபேஸ் ஏரியா கம்மி, அதோட பரப்பு வந்து கம்மி. அதுவே ஃபைனாக மாற்றிட்டுனா சின்ன சின்னதாக மாற்றிட்டேன்னு வச்சுங்க, அதில் சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், இப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், குறைக்கும். ஸோ ஃபைன் அக்ரிகேட் வந்து ஒர்க்கபிலிட்டி எப்பவுமே ரெடியூஸ் பண்ணும். ஃபைன் அக்ரிகேட் நிறையா இருந்தால் ஒர்க்கபிலிட்டி ப்ராப்ளமாக இருக்கும். கோர்ஸ் அக்ரிகேட் அதிகமாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டியில் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஒன்று வந்து ரீப்ளேஸ் தான் பண்ண முடியாது சொல்கிறோம். அப்புறம் ஷேப் ஆஃப் த அக்ரிகேட் எடுத்துட்டிங்கன்னா ஆங்குலர் அக்ரிகேட். நீங்கள் ஆங்குலர் அக்ரிகேட் எடுத்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கா, ஸோ மற்ற அக்ரிகேட்டோட மற்ற பார்ட்டிகளோட ஃப்ரிக்ஷனை அதிகமாக க்ரியேட் பண்ணும். அதனால் உனக்கு ஒர்க்கபிலிட்டி கம்மியாயிடும். ஸோ எதுக்கு அதிகமாக இருக்கும் ஒர்க்கபிலிட்டி, ரவுண்டடுக்கு நிறையா இருக்கும். கிரேடிங்கை சொல்ல போது வெல் கிரேடட் அக்ரிகேட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கிரேட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க்கபிலிட்டி ப்ராப்பரான ஒர்க்கபிலிட்டி அச்சீவ் பண்ணலாம். கிரேடிங் ஆஃப் அக்ரிகேட் வெல் கிரேடடாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டி அதிகம், புவர்லி கிரேடடாக இருந்தால் ஹார்ஸ் மிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த அக்ரிகேட்டோட அந்த சைஸு ஷேப்பு அது முக்கியம்தான், புரியுதுங்களா? அதாவது பெரிய பார்ட்டிக்கலாக இருக்குன்னா அதுக்கு ஒர்க்கபிலிட்டி கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதுவே சின்ன சின்ன பவுடர் ஃபார்ம் சின்ன சின்னதாக கட் ஆகிடுச்சு அப்படி சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாகிட்டு ஒர்க்கபிலிட்டி கம்மியாயிடும். பெருசுனா ஒர்க்கபிலிட்டி அதிகமாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த பேசிஸில் வச்சுக்கோங்க. எல்லாமே ரவுண்டாக இருந்தால் ஒர்க்கபிலிட்டி அதிகம், ஆங்குலராக இருந்தால் ஒர்க்கபிலிட்டி கம்மி. இந்த 2-3 பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் அடிக்கடி ஐஜிஎஸ்க்கு ஃபேமஸான கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் சால்வ் பண்ணும்போது. ஸோ இப்போ அந்த ஒர்க்கபிலிட்டியை எப்படி மெஷர் பண்ணுறது, அதுக்கு நிறைய டெஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸ்லம் டெஸ்ட் பண்ணுவோம். 30 cm ஹைட் இருக்கக்கூடிய ஸ்லம் கோன், 20 cm டயாமீட்டர், 30 cm ஹைட் இருக்கும். இதில் வந்து 4 வாட்டி ஆக்சுவலாக 4 லேயராக போடுவாங்க. 1 2 3 4, இப்போ 3 மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 3 லேயராக போட்டுட்டு அதை ஒவ்வொரு லேயரும் 15 times 25 times டேம்பிங் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க. அதோட ஓன் கிராவிட்டியில் அது விழுகணும். ஸோ அது எவ்வளோ ஹைட்டில் சப்சிடன்ஸ் நடக்குது, அந்த சப்சிடன்ஸ் வேல்யூ தான் ஸ்லம்ப் வேல்யூ. இப்படி ப்ராப்பராக விழுந்துச்சுன்னா அது ட்ரூ ஸ்லம்ப்பு. ஒரு பக்கமே இப்படி கட்டாக இப்படி விழுந்துச்சு அப்படின்னா அது வேறு ஷியர் ஸ்லம்ப் அப்படியே கட்டாயினா அக்ரிகேட் நிறையா இருந்தால் அப்படி நடக்கும். கொலாப்ஸ் ஸ்லம்ப் அப்படின்னா அது ஃப்ளாட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொலாப்ஸ் ஸ்லம்ப். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், வாட்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்லம்ப் வேல்யூ அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, வாட்டர் சிமெட்ரி அதிகமாச்சுன்னா உங்களுக்கு ஸ்லம்ப் வந்து அதிகமாகும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நம்மளுக்கு இந்த ஒர்க்லாம் பாருங்கள், ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், மாஸ் காங்கிரீட்டிங். இப்போ ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், மாஸ் காங்கிரீட்டிங்னா தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ ஸ்லம்ப்பும் கம்மியாக இருக்கும். வேல்யூஸ் அங்கே கொடுத்துறது படிங்க, அது கம்மியாக இருக்கும். பட் நார்மல் காங்கிரீட்டிங் நம்ம நார்மல் இருக்கணும்னா ஒரு 100 mm, 80 to 100 mm அந்த ரேஞ்சில் இருக்கணும், 75 to 100 mm அந்த ரேஞ்சில் வச்சுருப்போம். பட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, ட்ரிமி பைப் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ தான் டைரக்ட்லி ஸ்லம்ப் வேல்யூ. ஸோ இது ஒரு டெஸ்ட்டு, ஸ்லம்ப் டெஸ்ட். ரெண்டாவது காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டு. இதில் என்ன பண்ணிப்போம்னா இது மாதிரி 3 ஹோப்பர் மாதிரி வச்சுருப்போம். இப்போ ரெடி பண்ணதை வந்து ஒரு 2ஓட ரேஷியோ ஒரே இது மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் மோல்டு இருக்கும், அதில் ஃபுல்லாக காம்பாக்ட் பண்ணதும் லேயராக போட்டு நல்லா காம்பாக்ட் பண்ணிவிட்டு அதோட வெயிட்டு, அதை டினாமினேட்டர் ஃபுல்லி காம்பாக்ட் காங்கிரீட்டோட வெயிட்டு. ஒவ்வொரு லேயரும் ஃபஸ்ட்டு ஹோப்பர் விழுகும்போது அடுத்து அது ஃப்ரீ ஃபாலாக அதில் செகண்ட் விழுவோம், அடுத்தது விழும்போது அடுத்தது கடைசியில் மோல்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இது பார்ட்லி காம்பாக்டட் காங்கிரீட். ஸோ இதோட ரேஷியோ தான் வந்து காம்பாக்ஷன் ஃபேக்டர், ஓகேங்களா? இதுவே நல்லா ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த காங்கிரீட்டுக்கு நீ எடுத்த அப்படின்னா வெறும் ஃப்ரெஷ் காங்கிரீட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் காங்கிரீட் நல்லா வாட்டர் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த இருக்க காங்கிரீட்டுக்கு ஃப்ரெஷ் காங்கிரீட் ஆர் க்ரீன் காங்கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் கொஸ்டின் இது ஆக்சுவலாக அதில் வந்து எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்க, க்ரீன் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கு ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எல்லா காங்கிரீட்டுமே இங்கே அப்படியே நீட்டாக வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ தூரம் காம்பேக்ட் பண்ணியிருக்கோமோ அதே அமௌண்ட்டுக்கு தான் இங்கேயுமே வந்து ஃபில் ஆகும். ஸோ இதில் வந்து ரேஷியோ வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் 1, அதோட கம்மியாக தான் இருக்கும். பட் க்ரீன் காங்கிரீட் ஆல்மோஸ்ட் நியராக டு 1 அப்படின்ற வேல்யூ.
இதுவும் திங்க் பண்ணி பாருங்கள். வாட்டர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கலெக்ட் ஆகுறதுல இங்கேருந்து இந்த ஹாப்பர்லேருந்து விழுகிறதுல இந்த கலெக்ட் ஆகிறோட குவான்டிட்டியும் அதிகமாகிடும். கம்மியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து மற்றதெல்லாமே இதில் இருக்க எல்லாமே விழுகாது பாய், மற்றதெல்லாம் கீழே விழுந்துடும். ஓகேங்களா? ஏன்னா அது வாய்ஸ்க்கு ஏற்ற போய் ஃபில் ஆகிட்டு மீதி தான் விழுந்துடும். நம்ம வாட்டர் நல்லா தண்ணியாகவே இருந்துச்சுன்னா நல்லாவே போயிட்டு இதில் தான் ஃபுல்லாக உட்காரும். ஸோ வாட்டர் அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த வெயிட்டோட வேல்யூ அதிகமாகிடும், ஆட்டோமேட்டிக்காக காம்பாக்ஷன் ஃபேக்டர் அதிகமாகிடும். ஸோ இதுவும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வாட்டர் அதிகப்படுத்துறியா அப்போ காம்பாக்ஷன் ஸ்லம்ப் அதிகமாகும், அது டேரெக்டாகவே எதுவும் அதிகமாகும், காம்பாக்ஷன் ஃபேக்டரும் அதிகமாகும். மறந்துடாதீங்க, இந்த 3 வேலையுமே டேரக்ட் கோரிலேட்டட். இதெல்லாம் பார்க்கணும். ரோடு ஒர்க்லாம் எப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக. தென் நெக்ஸ்ட்டு பிபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் மோல்டு வச்சுருப்போம். இந்த இது இருக்குங்களா, இதுக்குள்ளே வச்சு ஆக்சுவலாக வந்து காங்கிரீட்டை வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் மோல்டில் இந்த கோன் ஷேப்பில் வச்சுருவோம். அதில் போட்டு வச்சுட்டு அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த ஆல்ரெடி இந்த ஹரிசாண்டலில் ஒரு சிலிண்டர் வச்சுருக்கோமா, அந்த சிலிண்டர் ஷேப் அட்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதாவது என்ன கோன் ஷேப்பில் இருந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத விபி டைம்னு சொல்கிறோம். விபி டைம். ஸோ இது வந்து கவனிங்க. இப்போ ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சீக்கிரமாகவே போய் அது அந்த கோனை எடுத்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த காங்கிரீட் ஃபுல்லாக சரிஞ்சு ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். விபி வந்து ஒர்க்கபிலிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வாட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே ஹரிசாண்டலாக வந்துடும். ஸோ உனக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும். அந்த டைம் தான் விபி டிகிரின்னு சொல்கிறோம். விபி டைம்னு சொல்லுவோம். ஸோ கம்மியாக இருக்கும். ஸோ இது மட்டும் உள்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ளோ டெஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா ரொம்பவே நல்ல ஃப்ளோ ஆகக்கூடிய காங்கிரீட்டாக இருந்தால் மட்டும்தான், மோஸ்ட்டாக செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட் அந்த மாதிரி இருந்த ரொம்ப ஃப்ளோ ஆகிற காங்கிரீட் தான் இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய டயமீட்டருக்கு இருக்கிற இது இருக்குன்னா, பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா, இதில் அந்த மாதிரி ஒரு 75 cm டயமீட்டருக்கு ஒரு டாட்டா லைன் போட்டிருப்பாங்க. இப்போ மோல்டு ஃபில் பண்ணிட்டு அதை வெளியில் எடுப்பாங்க. அப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சரிஞ்சு விழுகும். இதில் 2 பக்கம் டயமீட்டர், இங்கிட்ட ஒரு டயமீட்டர் ஒரு வாட்டி மேக்ஸிமம் சைஸ் எடுப்பாங்க, இந்த சைடு இன்னொரு அது பர்பண்டிகுலராக எடுக்கணும். இன்னொன்று வந்து இப்போ எந்த டேரக்ஷன் இருக்குது, இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பர்பண்டிகுலராக எடுக்கணும். 2 டயமீட்டர் D1 D2ன்னு எடுக்கணும்னா 2 ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதுதான் ஸ்ப்ரெட் இன் டயமீட்டர். ஸ்ப்ரெட்டு அந்த டயமீட்டர் -25/25 போட்டாலும் அது வரும். ஓகேங்களா? இது ஒன்று சொல்ல வந்துட்டோமா. இந்த மெஷினில் இந்த மோல்டை இது வச்சதுக்கப்புறம் மோல்டு எடுத்துருவாங்க. அதுவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும்ல, அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த ஜோல்ட்டு கொடுப்பாங்க. இந்த மெஷினில் வந்து ஒரு 15 செகண்ட்ஸுக்கு 15 டைம்ஸ் ஜோல்ட் ஒன்று கொடுப்பாங்க. அது ட்ராப் வந்து ஒரு 12.5 mm ஹைட் மேலே போயிட்டு வந்து இறங்கி விழுகும். மேலே வந்து அது மேலே போயிட்டு இப்படி வந்து விழுகும். எவ்வளோ டைம்ஸ்? 15 டைம்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஃபைனல் நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுன்னா, எல்லா காங்கிரீட்டுமே எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதில் ஒர்க்கபிலிட்டி டிகிரி ஆஃப் ஒர்க்கபிலிட்டி ரேஞ்சை பொறுத்து நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வெரி ஹை டு ஹை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃப்ளோ டெஸ்ட். வெரி ஹை டு ஹைனா ஃப்ளோ டெஸ்ட். ஹை டு மீடியம் ஸ்லம் டெஸ்ட். மீடியம் டு லோ காம்பாக்ஷன் ஃபேக்டர். லோ டு வெரி லோ விபி கன்சிஸ்டோமீட்டர். நான் சொன்ன ஆர்டர் மாதிரி படிக்கணும். வெரி ஹை மீடியம் லோ வெரி லோ. இந்த 2னா அடுத்த 2னா இந்த மாதிரி ஆர்டராக படிச்சோம்னா நம்ம அந்த டெஸ்ட்டு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் போய்ட்டு நீ விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட் நீ பண்ணுற இடத்த விபி கன்சிஸ்டோமீட்டர் வந்து வெரி ஹை காங்கிரீட் வச்சுலாம் வெரி ஹை டு வெரி ஹைலாம் வச்சு நீ பண்ணினா அது டைமே கொடுக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக அப்போவே ஃப்ளாட் ஆகிரும். அப்புறம் எங்கே நம்மளுக்கு அந்த டைம் மெஷர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்டன்ட் இருக்கனால எந்தெந்த டிகிரி இருக்கோ ஒர்க்கபிலிட்டி இருக்கோ அந்தந்த டெஸ்ட்டை பண்ணணும். நம்ம IS 456 வந்து எதை நல்லா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, காம்பாக்ஷன் ஃபேக்டர் டெஸ்ட்டை கொஞ்சம் ரிலேபிளாக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து டியூரபிலிட்டி ஆஃப் காங்கிரீட். இப்போ நம்ம 3 விதமான ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு காங்கிரீட்டை பொறுத்தவரை. ஸ்ட்ரென்த்து சொல்லிட்டீங்க, ஓகே. ரெண்டாவது என்ன டியூரபிலிட்டி, ரெண்டாவது என்னது ஒர்க்கபிலிட்டி, எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ண முடியுன்றா சொல்லியாச்சு. தென் 3வது முக்கியமானது வந்து டியூரபிலிட்டி. பின்னாடி இந்த நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், அந்த காங்கிரீட் பின்னாடி எப்படி ஒர்க் ஆகுது, அது ஒரு முக்கியமான கன்சர்னு. ஸோ அதோட டிசைன் லைஃப்பில் எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது இருக்குது. அந்த டியூரபிலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டரில் பெர்மியபிலிட்டி. நம்ம மழை காலத்தில் தண்ணி உள்ளுக்கு போய் கம்பிலாம் இருந்தால் கரோடெலாம் பண்ணிடலாம். எவ்வளோ டெப்த்தாக பெனட்ரேஷன் இருக்குது, அதுதான் டியூரபிள் அதான் பெனட்ரேஷன். பெர்மியபிலிட்டி ஆஃப் காங்கிரீட், எவ்வளோ டெப்த்துக்கு அந்த காங்கிரீட் உள்ளுக்கு பெனட்ரேட் ஆக முடியும் அப்படின்றது தான் பெர்மியபிலிட்டி. அப்புறம் வந்து ஃப்ரீசிங், சல்ஃபேட் அட்டாக், ஆசிட் சைஸ், இதுக்கெல்லாம் நிறைய டெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக டியூரபிலிட்டியில் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறேன்.
பட் அதுக்கு ஒவ்வொன்றுமே தனித்தனி டெஸ்ட் இருக்குது. டியூரபிலிட்டி டெஸ்ட், ஆசிட்டில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ஃபாஸ்ட் ஆக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தனித்தனி டெஸ்ட் இருக்குது. இதை டேபிள் ஃபார்மில் கொடுத்தாங்கன்னா பார்ப்போம், இல்லாட்டி நம்ம பின்னாடி வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? குளோரைடு கண்டென்ட்னால பிரச்சனை என்ன வரும், ஆசிட்னால என்னென்ன பிரச்சனை வரும், அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. சாப்டிவிட்டி டெஸ்ட் அதெல்லாம் சொல்லுவோம். எவ்வளோ வாட்டர் அப்சார்ப்ஷன் அதெல்லாம் இருக்குன்ற மாதிரி இது ஒரு பெரிய டாபிக் தான். பட் இப்போதைக்கு இதை மட்டும் பாருங்கள், பார்த்துக்கலாம். பெர்மிபிலிட்டி தெரிஞ்சுங்க. டெப்த் ஆஃப் பெர்மிபிலிட்டி ஆஃப் காங்கிரீட் அப்படின்னா எவ்வளோ டெப்த்துக்கு வாட்டர் வந்து உள்ளுக்கு பெனட்ரேட் ஆகும். உள்ள ஊடுருவிலாம் வராது. எவ்வளோ எம்எம் டெப்த்து, சப்போஸ் கவர் மாதிரி அது எவ்வளோ டெப்த்துக்கு அது உள்ளுக்கு பெனட்ரேட் ஆகும், எவ்வளோ எம்எம் டெப்த்துக்குன்னு. சரி, அதுக்கடுத்து இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கடுத்து ஃபைனலாக ப்ராப்பர்ட்டி, காங்கிரீட்டோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா கர்வ் வந்து நான் லீனியராக இருக்கும். ஆர்சிசியில் படிச்சிருக்கோம். ஆமாம், ரைட்டு. பிரிட்டில் மெட்டீரியல், ரைட்டு. யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் காங்கிரீட் 5000 ரூட் ஆஃப் FCK IS 456 படி. பாய்சன் ரேஷியோ மியூ வந்து 0.3, 0.1 to 0.15. ஸோ இது வந்து 0.15 எடுக்கிறாங்க. நம்ம ரிஜிட் பேமெண்ட் எல்லாம் 0.15 எடுப்போம், அதனால் சொல்கிறாங்க. ரைட். ஸோ இது ஓகே தான், அந்த கிராஃப் ஓகே. தென் டிஃபெக்ட்ஸ் இன் காங்கிரீட். என்னென்ன டிஃபெக்ட்னா கிராக், இந்த மாதிரி கிராக் விழுகிறது. இது வந்து அலோவபிள் கிராக் வந்து 0.1 to 0.3 mm. ஓகே. எஃப்ளோரசன்ஸ், சம் சால்ட் கண்டென்ட்னால, சோடாஸ் பொட்டாஷ், அந்த சால்ட் கண்டென்ட்னால டெவலப் ஆகிற ஒயிட் பேட்சஸ்க்கு பேர் எஃப்ளோரசன்ஸ். இப்போ தான் செக்ரிகேஷன், ப்ளீடிங் அந்த மாதிரி வார்த்தைலாம், லைட்டன்ஸ் அந்த மாதிரி வார்த்தைலாம் அவங்க முக்கியம். செக்ரிகேஷன் என்ன இருக்குன்னா, நம்ம வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணலை. காங்கிரீட் இருக்குது. காங்கிரீட்னா என்னது, சிமெண்ட் பேஸ்ட்டு, ஃபைன் அக்ரிகேட்டு, கோர்ஸ் அக்ரிகேட்டு, அப்புறம் வாட்டரு, இதெல்லாம் சேர்ந்தது. இந்த ஃபைன் அக்ரிகேட், கோர்ஸ் அக்ரிகேட் தனித்தனியாக, இது எல்லாமே தனித்தனியாக போகிறதுக்கு, பிரிஞ்சு போகிறதுக்கு பேர் செக்ரிகேஷன். அது அந்த சிமெண்ட் பேஸ்ட் மட்டும் செப்பரேட்டாக வந்து இங்கே சிமெண்ட் பேஸ்ட் மட்டும் வருது அப்படின்னா நம்ம ஒரே, அதாவது செக்ரிகேஷன் மெயினான காரணங்கள் என்னென்னா, ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணலைன்னா, ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருந்து நம்ம தூக்கி போட்டாங்கன்னா காங்கிரீட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணலை, கோர்ஸ் அக்ரிகேட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாகவே அக்ரிகேட் பிரிஞ்சு ஓடியாந்துடும். பட் சில இடத்துல வைப்ரேஷன் நம்ம நிறைய காம்பாக்ஷன் நிறைய பண்ணுறோம் அப்படின்னா, வைப்ரேட் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சிமெண்ட் பேஸ்ட் மட்டும் மேலே வந்துடும். மேலே வந்து இப்போ தண்ணி மாதிரி இப்படி மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங். மேலே வந்து தண்ணி மட்டும், சிமெண்ட் பேஸ்ட் மட்டும் மேலாப்பில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீ காங்கிரீட் போட்டிங்க அப்படின்னா அந்த லேயரில் மட்டும் ஸ்ட்ரென்த் கம்மியான லேயராக ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் லைட்டன்ஸ். அதாவது ப்ளீடிங் அப்படின்னாவே சிமெண்ட் பேஸ்ட்டு செப்பரேட் ஆச்சுனாவே சிமெண்ட் பேஸ்ட்டு செப்பரேட் ஆச்சுனாவே உங்களுக்கு பேர் ப்ளீடிங். அந்த ப்ளீடிங் இன்டர்னல் ப்ளீடிங் சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் சொல்லுவோம். அது எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்கில் என்ன பண்ணும், இன்டர்னல் ப்ளீடிங்னா ஓகே உள்ளுக்கு நடந்துக்கிறது. எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்னா என்ன தான், அது வந்து மேலே வந்துருச்சு கேபிலரி ஆக்ஷனால் மேலே வந்து படிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்த லேயர் போடுறோம்னா அந்த இடத்துல வீக்கர் பாண்டாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல வந்து சிமெண்ட் பேஸ்ட்டு தான் இருக்குது. நம்ம வந்து காங்கிரீட் இருந்தால் நல்லா ஹோல்டு பண்ணும். வெறும் சிமெண்ட் பாக்கு மட்டும் இருந்துச்சு, சிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல நல்லா பிடிப்பெலாம் இருக்காது காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வீக்கர் லேயராக இருக்கும். ஸோ அந்த இதுக்கு பேர், அந்த வாட்டர் வந்து அந்த சிமெண்ட் பேஸ்ட் வந்து டாப்பில் அப்படி படிக்கிறதுக்கு பேர் லைட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, சின்ன மைனூட்டான வேரியேஷன் தான். இப்போ இந்த செக்ரிகேஷன் எப்படிலாம் தடுக்கலாம் அப்படின்னா, இந்த இமேஜ் கிளியராக இருக்காது, கொஞ்சம் சொல்கிறேன். கோர்ஸ் செக்ரிகேட்டை குறைச்சிக்கணும், ரைட்டு. ஏர் என்ட்ரைன் ஏஜென்ட் பபிள்ஸ் சொல்லலாம், அதை அதிகப்படுத்தலாம். பொசலோனாவை கொடுங்க, ஃபைன் பார்ட்டிகல் பொசலோனாலாம் அதை அதிகப்படுத்துங்க. ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும். ஆப்டிமம் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ஃப்ரீ ஃபால் வந்து 1.5 மீட்டர். ஆர்சிஸ்லேயும் மேக்ஸிமம் 1.5 மீட்டர் தூரமாக மேலே வந்து தூக்கி பண்ணால் டம்முலாம் தனித்தனியாக ஓடிடும். அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ளீடிங்கை ரெடி பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதே தான் இங்கே ப்ளீடிங்க்கும் என்னது அதே தான் வரப்போகுது. பட் இதில் வந்து என்னென்னா ஏர் அண்ட் ட்ரைனிங் அதே தான் இங்கே மெயினாக வந்து சொல்கிறோம். ஆல்மோஸ்ட் அதே தான், இந்த ப்ளீடிங்க்கும் அதே தான். ப்ராப்பராக கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்கேன். பட் கிரேசிங் அப்படின்னா அந்த காங்கிரீட்டில் மைனூட்டாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராக்குகளுக்கு பேர் கிரேசிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளீடிங் செக்ரிகேஷன் அந்த பாயிண்டில் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக அது ரிலேட்டட் வரது முக்கியம். அது எந்தெந்த ஏஜென்ட்லாம் குறைக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ப்ளீடிங் ஏஜென்ட்லாம் தனியாகவே சொல்லியிருப்போம். நம்மளுக்கு ஏர் என்ட்ரைன்மெண்ட்னால் செக்ரிகேஷனை குறைக்குதுன்னா முன்னாடியே படிச்சிருப்போம் அட்மிச்சஸ் அந்த சாப்டர் படிக்கும்போது. ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தென் ஸ்பெஷல் டைப் ஆஃப் காங்கிரீட் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா லைட் வெயிட் ஆர் ஃபோம் காங்கிரீட். சம் ஃபோமிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைன் அக்ரிகேட் யூஸ் பண்ணால் தானே உங்களுக்கு வெயிட் அதிகமாகும்.
ஸோ ஃபைன் அக்ரிகேட் எடுத்துருவாங்க. ஃபைன் அக்ரிகேட் தான் நமக்கு தெரியும் ஒரு வெயிட்டை கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். கோர்ஸ் அக்ரிகேட் வந்து ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டிக்கு மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் இதில் வந்து அதை எடுத்துருவாங்க. தெர்மல் இன்சுலேஷன், அந்த கம்ஃபர்ட், லைட் வெயிட் ரூஃப், ஃபால் சீலிங் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபோம் காங்கிரீட். ஸோ இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் நேம்ஸே பாருங்கள், அதை பண்ணி பார்த்துக்கலாம். ஏரேட்டட் காங்கிரீட், ஏரேஷன் பண்ணுவாங்க. எதை ஏரேஷன் பண்ணுறாங்க? என்ட்ராப்ட் ஏரை ஏரேட் பண்ணுவாங்க. அது சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஹெவி வெயிட், ரொம்ப கிராவிட்டி வெயிட் இருக்கக்கூடிய வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய கிராவிட்டி டேம்ஸ், ரிட்டைனிங் வால் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். லைட்டாக தான். இந்த லைட் வெயிட் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நோ ஃபைன் அக்ரிகேட் கம்மியாக இருக்கணும், அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் ப்ரீ பேக்கடு அக்ரிகேட் என்ன சொல்கிறோன்னா, ப்ரீ பேக்கடு அப்படின்னு என்ன அர்த்தம் வருதுன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட் வந்து அது கல்லுகள்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணிடுறாங்க, கோர்ஸ் அக்ரிகேட்டை போட்டு. அப்புறம் அதுக்குள்ளே இந்த சிமெண்ட் சிலர் இந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் ப்ரீ பேக்டு. முன்னாடியே பேக் பண்ணிவிட்டு அதில் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த காமனாக யூஸ் பண்ண கிடையாது. ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட், காங்கிரீட்டோட டென்ஷன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சம் ஃபைபர் ஃபிலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் ஃபைபர், கார்பன் ஃபைபர். ஏன்னா காங்கிரீட் வீக்கின் டென்ஷன் சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து கம்பி கொடுத்து பண்ணுறோம். பட் காங்கிரீட்டுக்குள்ளேயே எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்னா, சின்ன சின்ன ஃபைபர்ஸ் ரஃப் எஃப்ஆர்ஸ், ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் காங்கிரீட். ஃபைபர்ன்றது கிளாஸ் ஃபைபர், கார்பன் ஃபைபர், அதை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அது கேஸ்பெக்ட் ரேஷியோ அது மாதிரி பராமீட்டர்லாம் எதுவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட். இது சிலபஸில் நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. அது எப்படி செல்ஃபாகவே காம்பேக்ட் பண்ணிக்கிறது. ஃபார்ம் ஒர்க்கில் போய் நமக்கு எவ்வளோ தூரம் கம்பிலாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக கொடுத்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்ஃப் வெயிட்டில் போய் காம்பேக்ட் ஆகிக்கும், அந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஃபெர்ரோ சிமெண்ட், ஆக்சுவலாக சில இடத்துல வால் பேனல் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வயர் மெஷின்லாம் அதில் இருக்கும். ஸோ வால் பேனல் யூஸ் பண்ணக்கூடியது. வேக்யூம் காங்கிரீட். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆஸ் ரிமூவ் பை த வேக்யூம் காங்கிரீட். வாட்டர் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுவாங்க போல், அது வேக்யூம் கிரியேட் ஆகும் போல் கடைசியில். அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஷார்ட் கிரேட், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் கிரேட் ஆர் கன்னைட் த்ரூ கன்ஸ். ஷார்ட் கிரேட் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரீட்டை வேகமான ஹை ப்ரெஷரில் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இது சைக்ளோப்பியன் காங்கிரீட், இது தெரிஞ்சிருக்கணும். லார்ஜ் ப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய சைஸ் இருக்கக்கூடிய அக்ரிகேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. நாட் லெஸ் தென் சைஸ் நாட் 115 mm கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய சைஸ் இருக்கக்கூடிய அக்ரிகேட்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. இதில் மேஜராக கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் இருக்காது. கோர்ஸ் அக்ரிகேட் தான் இருக்கும். பெரிய பெரிய கல்லாக இருக்கும். 165 சைஸு அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் கல்லுகளை வச்சு பண்ணுறது சைக்ளோப்பியன் காங்கிரீட். ஓகே, அப்புறம் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது. நார்மலாக பேட்சிங் வேறு இடத்துல ரெடி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சைட்டுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேவா? அது வந்து ஆரம்பிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட்டை பார்க்கணும். அது கொஞ்சம் முக்கியம். ஓகே, சரி, இதில் கண்டிப்பாக பண்ணுவோம். செல்ஃப் காம்பேக்டிங் காங்கிரீட்டை மட்டும் கண்டிப்பாக பண்ணுவோம். இது வந்து என்னன்னா, அதுவே நம்ம காங்கிரீட்டுக்குள்ளே அந்த கம்பிலாம் வச்சுருக்குன்னா அதுக்குள்ளே ஏரில் போய் அதுவே ஃப்ளோ அண்ட் ஃபில் த எவ்ரி பார்ட் ஆஃப் த கார்னர் வித்தவுட் எனி நீட் ஆஃப் வைப்ரேட்டர். ஓன் வெயிட்லேயே போய் ஃபாலோ ஆகணும். இந்த டெஃபினேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் வந்து எது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், எக்ஸ்ட்ரா ஏஜென்ட் எதுவுமே, எக்ஸ்டர்னல் எஃபோர்ட்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஓன் கிராவிட்டி வெயிட்டில் அதுவே போய்ட்டு ஃப்ளோ ஆகிட்டு அந்த கம்பிகளுக்குள்ளே போய் அதுவே நீட்டாக போய் பேக்ட் ஆகிருக்கும். அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், சைட்டு மேன் பவர் தேவையில்லை. இம்ப்ரூவ் டியூரபிலிட்டி, பெட்டர் பிளேஸிங். ஏன்னா ப்ராப்பராக நம்ம பிளேஸ் பண்ணிடுவோம். நம்ம போய் மேனுவல் இன்ட்ரப்ஷன் எதுவுமே இருக்காது. கம்பியோட பொசிஷன்லாம் மாற்ற மாட்டோம். ஸோ அதனால் நீட்டாக இருக்கு. நோ நீட் ஆஃப் காம்பாக்ஷன், இதுதான் மெயினான அட்வான்டேஜ். மெக்கானிசம் யூஸ்டு, இந்த மெக்கானிசம் ஆஃப் செல்ஃப் காம்பேக்டிங் யூஸ் பேஸ்ட். இதில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் மெயினாக கன்சிடர் பண்ணியிருப்போம் அப்படின்னா, லார்ஜ் சைஸ் ஆஃப் ஃபைன்ஸ். ஃபைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் செல்ஃப் காம்பேக்ட் ஃபைன்ஸ்னு ஒரு வேல்யூ சொல்லலாம். அது என்ன, சைஸ் ஆஃப் த அக்ரிகேட் வந்து 0.125 mm சைஸோட கம்மியாக இருக்கிறது, அதுதான் ஃபைன்ஸ்னு சொல்லுவோம். அது வெயிட் வந்து 400 to 600 kg/m3. லார்ஜ் குவான்டிட்டி ஃபைன்ஸ் இருக்கணும் ஒன்று. ஃபைன் அக்ரிகேட் வந்து 40 to 60% இருக்கும். வாட்டர் கண்டென்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் யூஸ் ஆஃப் ஹை ரேஞ்சை சூப்பர் பிளாஸ்டிசைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அப் டு மோர் தென் 30% வரைக்கும் இது வரும். அப்புறம் விஸ்காசிட்டி மாடிஃபையிங் ஏஜென்ட் வருமா, விஎம்ஏ, விஸ்காசிட்டி மாடிஃபையிங் ஏஜென்ட், செல்லுலோஸ் டெரிவேட்டிவ் அண்டு பாலிசைக்ரேட்டிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கணும். விஎம்ஏ வந்து அடிஷனலாக யூஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ் அக்ரிகேட் கண்டென்ட்டை கண்டிப்பாக குறைக்கணும். சின்னதாக தான் இருக்கணும். நார்மலாக வந்து 12 mm 12.5 mm மேலே அது யூஸ் பண்ணக்கூடாது. சில இடத்துல 10 mm சொல்லுவோம், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 12.5 mm நினைக்கிறேன். அதோட கம்மியாக இருக்க அக்ரிகேட் தான் யூஸ் பண்ணணும். பெரிய சைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பேஸ்ட் கண்டென்ட் அதிகப்படுத்தணும்.
இதில் இன்னொரு பேராமீட்டர் வந்து நம்ம வாட்டர் சிமெண்டேஷன் ஒன்று சொல்கிறோம். ஓகேவா, முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்குமா? வாட்டர் கண்டென்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த ரேஞ்சு. ஓகே, இந்த பவுடர் ரேஷியோன்னு சொல்கிறோம். பவுடர் அப்படின்னா அந்த ஃபைன் கண்டென்ட் சொன்னோம் இல்லைங்க, அந்த இது 0.15 mm சைஸோட லெஸராக இருக்கிறத ஃபைன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, லார்ஜ் சைஸ் ஆஃப் ஃபைன்ஸ் அது வந்து பவுடர், அதை தான் பவுடர்னு சொல்கிறோம். வாட்டர் பை பவுடர் ரேஷியோ வந்து 0.85லேருந்து 1.11. ஃபைன்ஸ் லெஸ் தென் 0.125 mm இருந்துச்சுன்னா அது பேர் பவுடர், அதான் ஃபைன்ஸு. அதை வந்து இந்த ரேஷியோக்குள்ளே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கணும். விஎம்ஏ யூஸ் பண்ணுவோன்னு தெரிஞ்சுக்கணும். VMA minimizing the bleeding and co-segregation by thickening the paste and retaining the water in the skeleton. For major purpose என்ன பண்ணுது, விஸ்காசிட்டி மாடிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், ப்ளீடிங் நடக்காது, செக்ரிகேஷன் நடக்காது. அதை கண்ட்ரோல், ப்ளீடிங் செக்ரிகேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது யூஸ் பண்ணுறது VMAவோட ரோல். மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கோர்ஸ் லிமிட்டட் டு 20 mm. ஓகே, இங்கே 20 mm இருக்குது போல. ஓகே 12.5 கிடையாது, 20. சைட்டில் யூஸ் பண்ணும்போது 12.5 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதனால் சொன்னேன். பட் 20 mm தான் இங்கே படி கொடுத்துருக்கேன். சரி, இதில் வந்து நிறைய டெஸ்ட்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு இமேஜ் பார்த்தா தான் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். பட் இதில் இருக்க மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்கிறேன். பட் பின்னாடி டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தது இந்த சாப்டர். இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும், ஏன்னா செல் கம்பெனி சிலபஸில் டேரெக்டாக இருக்குது. இது என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஸ்லம்ப் ஃப்ளோ பை ஆப்ராம்ஸ் கோன், ஸ்லம்ப் ஃப்ளோ வேல்யூன்னு சொல்லுவோம். இதில் என்னென்னா, அந்த ஸ்லம்ப் வந்து லென்த்துக்கு ஃப்ளோ ஆகும். நம்ம வந்து இப்படி ஒரு டயமீட்டருக்கு ஒரு வாட்டி மெஷர் பண்ணி ஒரு வாட்டி இந்த ஃப்ளோ வேல்யூன்னு சொல்கிறோம்ல, அதே தான் ஃப்ளோ டெஸ்ட்டு, ஆனால் ஸ்லம்பாக இருக்கும். ஸ்லம்ப் ஃப்ளோ டெஸ்ட் மாதிரி இதில் பண்ணுவாங்க. ஏன்னா அது நிற்காது, சப்சிடன்ஸ்லாம் நடக்காது. இது ஹரிசாண்டல் டயமெட்ரிக்கில் மூவ் ஆகிடும். ஸோ அதனால் இது எவ்வளோ இருக்குன்னா, மினிமமாக 650, மேக்ஸிமம் 800. இந்த ரேஞ்சு நல்லா படிக்கணுங்க. 650லேருந்து 800. இன்னொன்று சொல்லிக்கலாம், இந்த செல்ஃப் கேவமேட்டிக் காங்கிரீட்டோட முக்கியமான பர்பஸ் என்னென்னா, முக்கியமான ரோல் என்ன இருக்கணும்னா, அதுக்கு வந்து ஃபில்லிங் எபிலிட்டி ஆர் ஃப்ளோ எபிலிட்டி வேணும். நல்லா இந்த கம்பிலாம் இருக்குன்னா அதுக்குள்ள நல்லா ஊடுருவி போகிற, எல்லா இடத்துக்கும் நல்லா போய் ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஒன்று பாசிங் எபிலிட்டி, கம்பியில் ராடெலாம் இருக்குன்னா அதுக்கு இடையில ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போகணும். பாசிங் எபிலிட்டி, செக்ரிகேஷன் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடக்கூடாது. ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருக்கணும்: ஃப்ளோ எபிலிட்டி, பாசிங் எபிலிட்டி, செக்ரிகேஷன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த 3மே செக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதெல்லாம் கேட்பாங்க, எந்த டெஸ்ட் எது ரிலேட்டடானு. இந்த டேபிள் சின்னதாக தெரியும், பட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்லம்ப் டெஸ்ட்டுன்றது அது கொட்டும்போது எவ்வளோ டயமீட்டருக்கு மூவ் ஆச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு வரும். T50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா, இது வந்து டைம். அந்த 50 சென்டிமீட்டர் டயமீட்டர் வர்றதுக்கு ஒரு கோடு வேறு பண்ணும்போது ஒரு 50 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க, டயமீட்டர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டயமீட்டர் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, 2 செகண்ட் வந்து 5 செகண்டுக்குள்ளே எடுத்துருக்கணும். விவி ஃபனல்னு இப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபனல் இருக்கும், அதுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு, அது ஊடுருவி வர்றதுக்கு, அதுக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, 8 செகண்ட்லேருந்து 12 செகண்ட் இருக்கணும். ஆரிமெட் டெஸ்ட் அதே மாதிரி ஒன்று இருக்கும், மூவ் ஆகிட்டு அதுக்குள்ளே தான் பாஸ் ஆகி தான் வரும், அதுக்கும் எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 0 to 5 செகண்ட் ஆகணும். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ளோ எபிலிட்டியை செக் பண்ணக்கூடியது. பாசிங் எபிலிட்டியை செக் பண்ண வந்து ஜே ரிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும், கல்லுகளாக இருக்கும். இதுக்குள்ளே நடுவில் இருந்து அது வெளியில் வர்றதுக்கு, நடுவில் வந்து காங்கிரீட்டை கொட்டிடுவாங்க, அது வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ டைம், அது கொட்டினோடனே உள்ளுக்கு ஒரு ஹைட்டில் நிற்கும், வெளியில் ஒரு ஹைட்டில் இருக்கும். ரெண்டுக்குள்ளே ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த ஜே ரிங்குள்ளே பாஸ் ஆகிட்டு வெளியில் வந்தப்போ ஹைட்டு, உள்ளுக்கு இருக்கும்போது அந்த ரெண்டுக்குள்ளே ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து 0 to 10 mm. ஓகேங்களா, அந்த ஹை டிஃப்ரென்ஸ் எடுப்பாங்க, ரைட். அப்புறம் எல் பாக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்த்தா தான் புரியும். எல் பாக்ஸில் எடுக்கும்போது இந்த பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு காங்கிரீட் அந்த ஒரு க்ளோசிங் டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணோன்னே அது காங்கிரீட் சரிஞ்சு வரும். இங்கே ஒரு ஹைட் இடத்துல மீட் பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம், இன்னொரு ஹைட் இங்கே மெஷர் பண்ணுவோம். ரெண்டுக்குள்ளே ஹைட் டிஃப்ரென்ஸ் H2/H1 ஹைட்டு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது வந்து 0.8லேருந்து 1 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். யூ பாக்ஸ் டெஸ்ட் நம்ம மானோமீட்டர் மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் காங்கிரீட்டாக இருந்தால் கரெக்டாக பர்ஃபெக்டாக க்ரீன் காங்கிரீட் பர்ஃபெக்டாக ஹரிசாண்டலாக இருந்திருக்கும். பட் ஆனால் இது இதாக இருக்கனால ஒரு சைடு ஹைட்டாக அதிகமாக இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். அந்த ரெண்டுக்குள்ளே ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து H2 - H1 அந்த ஹைட் ரேஷியோ. இது ஹைட் டிஃப்ரென்ஸுக்கு பேர் யூ பாக்ஸ் டெஸ்ட். யூ பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கஜிமா டெஸ்ட்னு இது இருக்குது, ஃபில் பாக்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது போல். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க போல். இதெல்லாம் இந்த கேட்டகரி. தேர்டு கடைசியாக இருக்குது செக்ரிகேஷன் ரெசிஸ்டன்ஸ், ஃபைனல் டெஸ்ட். இந்த செக்ரிகேஷன் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வி ஃபனல் டெஸ்ட் இருக்குங்களா, அதில் வந்து T5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்
T5 மினிட்ஸ் கண்டக்டர் வி ஃபனல் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் T5 மினிட்ஸ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. நம்ம இதில் வி ஃபனல் டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ செகண்ட் வெளியில் வரதுக்கு எடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு திருப்பி அந்த டெஸ்ட்டை பண்ணுவோம். அதே டெஸ்ட்டை திருப்பி பண்ணுவாங்க. ஸோ இது வி ஃபனல் அட் T5 மினிட்னா 5 நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி அதே டெஸ்ட்டை பண்ணுறதுனால இந்த டெஸ்ட்டு இதோட இது வந்து செக்ரிகேஷன் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணுறதுக்கு 0 to 3 செகண்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் GTM ஸ்க்ரீன் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் இது மாதிரி ஒன்று இருக்குது. இதுவும் வந்து ஏதோ பர்சன்டேஜ் ரேஞ்சில் வருது. சி வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 15%. ஸோ இது வேணும்னா நம்ம டயக்ராம் வச்சு பார்த்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் நமக்கு தேவைன்னா நம்ம அடுத்த கிளாஸில் என்னென்ன ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இதுவே லென்த்தியாக போயிடுச்சு. பட் முடிச்சதில் அந்த ஒரு பேஜ் இருந்தாலும் முடிக்கலன்னு வேகமாக முடித்தேன். அதுபடி இந்த டெஸ்ட் மட்டுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இமேஜ் மட்டும் வச்சு நான் அடுத்த கிளாஸ் எதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே.